Hello friends, இது வசந்தம் ஸ்டுடியோ. நான் ராஜேஷ். நாம இப்போ பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் எஃபெக்டில் நாம் இமேஜில் இருக்கிற ட்ரெஸ் கலரை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான். ஓகே, ஃபைல் போயிட்டு ஓப்பன். இந்த இமேஜில் இருக்கிற ட்ரெஸ் கலரை மட்டும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ஒரிஜினல் லேயர். ஸோ Ctrl+J ஒரிஜினலாக டெலிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செலக்ட் கலர் ரேஞ்ச். இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஐட்ராப்பர் டூல், பர்சினஸ். இந்த ரெண்டு டூலை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ட்ரெஸ் கலரை. ஓகே, பர்சினஸ்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரியான தன்மையுடையது தான் இந்த பர்சினஸ் என்பது. இது எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம பார்க்குறோம். ஐட்ராப்பரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் கலரை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சினஸ்ங்கிறது இதுதான் ஹைலைட் பண்ணுறது. நம்ம செலக்ட் பண்ண பார்ட்டை இது ஹைலைட் பண்ணும். ஸோ லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணும்போது மைல்ட் ஆகும், ரைட் சைடில் ட்ராக் பண்ணும்போது ஹைலைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒவ்வொரு பிக்சருக்கும் நம்ம பர்சினஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே. நம்ம அங்கே செலக்ட் பண்ணுற அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணது இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணால் கலர் மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். சிம்பிள் ட்ரிக், பவர்ஃபுல் எஃபெக்ட். ஓகே, பாருங்கள், ப்ளூ, மெஜந்தா, ரெட், க்ரீன், எல்லோ, உங்களுக்கு எந்த மாதிரி கலர், என்ன கலர் வேணுங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிடணும். சரிங்களா, ரொம்ப ஸ்மால் ட்ரிக் தான் இது, ரொம்ப பவர்ஃபுல். இந்த ட்ரிக் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நமக்கு பிடிச்ச பேக்ரவுண்டுக்கு நம்முடைய சிங்க் ஆகாத இமேஜை சிங்க் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.